The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டில் பாஜக வரவே வராது அப்படின்ற பேச்சு தான் கடந்த தேர்தல் வரை இருந்தது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக திமுக கிடையே தான் போட்டி அப்படின்றது திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லப்படுது. இதன் மூலம் பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்றத எடுத்துக்கலாமா? நீங்கள் சென்ட்ரல் தேர்தல் வரை பாஜக வராது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்கின்றீர்கள். இந்த தேர்தலில் வந்துவிட்டது என்று சொல்கின்றீர்கள். வராத பாஜக இன்றைக்கு தேர்தலின் போது வந்திருக்கின்றது. தேர்தல் முடிந்து முடிவுகள் வந்தவுடன் அது காணாமல் போய்விடும். தமிழகத்தில் மோடி தொடர்ச்சியாக தமிழகம் வருகிறார். பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுமா அவர் தமிழ்நாட்டுக்கு வருவார்? அவருக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில விஷயங்கள் மிகவும் பிடித்ததாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். குறிப்பாக அக்காரா வடசல், சாம்பார் போன்ற விஷயங்கள் அவருக்கு பிடித்திருக்கலாம். இப்போது எப்போதுமே காலையில் வந்து மாலையில் செல்பவர் இப்போது இரவுகளிலும் இங்கே தங்குகின்றார். அது ஏன் என்று கண்டுபிடிக்க வேண்டும். இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் வலுவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய அளவிலே வலுவாக இருக்கின்றது. இந்த மோடி என்ற இந்த மிகப்பெரிய ராட்சசனை ஒழிக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் பலமாக இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த பாசிச சக்திகள் எல்லாம் இந்தியாவை விட்டு ஒழிந்துவிடும். பிரதமர் மோடி இந்தியாவுக்கான தலைவர் அப்படின்னு உலக அளவுல பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா மோடி இந்தியாவை அழிக்க பாக்குறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மக்கள் எது எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உலக அளவில் சொல்கின்றார் என்று சொல்கின்றீர்கள். சமீப ஒரு மாத காலத்திற்குள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அமெரிக்காவும் ஜெர்மனும் கனடாவும் இன்றைக்கு இந்தியாவில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு காலத்தில் புகழ் பெற்றிருந்தார் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு வர வர அவருடைய பெயர் என்பது கீழே சரிந்து கொண்டே வருகின்றது. உலக அரங்கிலே மோடியை ஒரு சர்வாதிகாரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இவிஎம் சிக்கல் நெடு நாட்களாக இருக்கு. அதை மாத்தணும், பழைய தேர்தல் முறைக்கு போகணும் அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இருந்தது, பாஜக ஆட்சி காலத்திலும் இருக்கு. ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன நினைக்கிறேன்? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல குற்றச்சாட்டு வைப்பாங்க, அந்த குற்றச்சாட்டு எப்படி இருந்தது? இப்போ பாஜக ஆட்சி காலத்துல வைக்கிற குற்றச்சாட்டு எப்படி இருக்கு? என்னை பொறுத்தவரையில் இந்த இவிஎம் பொறுத்தவரையில் நீண்ட நெடுங்காலமாக பல்வேறு சந்தேகங்கள் மக்களிடையே வந்து கொண்டுதான் இருக்கின்றன. உதாரணமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அமெரிக்கா போன்ற நாடுகளிலேயே இன்றைக்கு மீண்டும் வாக்குச்சாவடியில் வாக்கு பதிவு செய்கின்ற அந்த பேப்பரில் எழுதி முத்திரை போட்டு பெறுகின்ற முறை வந்திருக்கின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் விரும்புவது மீண்டும் அந்த முறை, வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு செய்கின்ற முறை மீண்டும் வர வேண்டும். இந்த இவிஎம் என்பது ஒத்து வராது என்று நினைக்கின்றேன். இப்போ தமிழ்நாடு அளவுல பாஜக அதிமுக தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. ஒன்னா இருந்தப்போ ரெண்டு கட்சிகளுமே வளர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. அதிமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஒருபடி மேல போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பிரிந்தது என்று சொன்னாலும் அது ஒரு நாடகம்தான். அவர்களை பொறுத்தவரையில் யாரும் ஒருபடி மேலே போக மாட்டார்கள். ஏனென்றால் இரண்டு பேரும் இன்னும் ஒரே வீட்டில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நடுவிலே ஒரு துணியை போட்டிருக்கின்றார்கள். தேர்தல் முடிந்த பிறகு ரெண்டு பேரும் ஐக்கியமாகி ஒளிந்து போவார்கள். உங்களுடைய கடுமையான பணி சூழலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி சார். நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.